காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து ஏழை அர்ச்சகருக்கு கருணை புரிய விரும்பிய பெரியவாளின் தங்கமான மனசு. இதான் நன்றி சொல்ல வேண்டியது தினமலர் ஒரு ஆர்டிக்கிள். இது சொன்னவர் காஞ்சி பெரியவாள்கிட்ட கிட்டத்தட்ட 60 ஆண்டு கூடவேறு சேவை செஞ்சவர் சந்திரமௌலி கணபாடிகள். அவர் சொன்ன மேட்டர் இது. நினைச்சுக்கிடுங்க. 1990 மகாசிவராத்திரி அந்த நாள் மகாபிரியா மானசீக பூஜை செய்வார். சிவராத்திரி அன்றைக்கி தூங்குறதே கிடையாது. அவர் 4 கால பூஜையும் செய்வார். 3வது காலங்கிறது நைட்டு 2 மணிலேருந்து விடிகாலம்பரம் 3:30 மணி வரைக்கும். இது லிங்கோத்பவ காலம் அப்படின்பா. அந்த வேளையில் ஏதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது வழக்கம். அது அன்றைக்கி சங்கரமடம் பக்கத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி தெருவில் இருக்கிற ஒரு ஜுரஹரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போனார். யாருக்காவது ஜுரம் வந்தால் அந்த சுவாமிகிட்ட போய் பிரசாதம்லாம் வச்சு தேவதியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிப்பா. ஜுரம் வந்தால் பெரியவா போனார். பெரியவரோட போனார். கணபாடி அவர் போகிறதுக்கு முன்னாடி பெரியவாட்ட சொன்னார், நீ சிவராத்திரிக்குனால நிறைய பேர் கோயிலில் கோயிலுக்கெலாம் வருவா, நீங்கள் பகல் பூரா உபவாசம் பண்ணியிருக்கேள். உபவாசங்கிறது உண்ணாவிரதம், பகல் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்திருக்கு. அதனால் ராத்திரியில் வெளியில் போயிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க, உங்கள் உடம்பு உடங்கெடுக்காது, ஒத்துழைக்காது. அதனால் நீங்களே பரமேஸ்வரர், நீங்கள் எதுக்கு வெளியிலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரமௌலி கணபாடிகள் சொன்னார். பெரியவா அதை பற்றி கவலையப்படலை. மௌனமாக அப்படியே இருந்துட்டு கிளம்பி ஜுரகேஸ்வரர் கோயிலுக்கு போனார். அங்கே சிவாச்சாரியர் மாத்திரம்தான் இருந்தார். யாரோ 2 பேர் பக்தர்கள் சிவதரிசனம் முடிச்சுட்டு வெளியில் உட்காந்துட்டு இருந்தா. பெரியவா உள்ளே போயிட்டு பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் மடத்துக்கு வந்துட்டார். மடத்துக்கு வந்தவுடனே 4ஆம் கால பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தார். ஸ்நானம்லாம் செஞ்சதுக்கப்புறம் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறதுக்காக உட்காண்டார். அந்த சமயம் ஜுரகேஸ்வரர் கோயில் இந்த அர்ச்சகர் பிரசாதம் கொண்டு வந்தார். அதை அவர் இந்த சந்திரமௌலி அவர்கிட்ட கொடுத்துட்டு பெரியவாட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னார். அவர்கிட்ட கொடுத்த போது என்ன பிரசாதம் அப்படின்னார். பெரியவா கேட்டார். ஜுரகேஸ்வரர் பிரசாதம் அப்படின்னார். பிரசாதம் கொண்டு வந்த அர்ச்சகரை கூப்பிடு அப்படின்னார். சிவராத்திரிக்கு என்ன வருமானம் வந்தது அப்படின்னா அர்ச்சகர்கிட்ட. பெரியவா அனுகிரகத்தால் 3500 ரூபா வந்தது அப்படின்னு அர்ச்சகர் சொன்னார். இது வரைக்கும் எவ்வளோ நாள் எல்லா வருஷத்தையும் எவ்வளோ கிடச்சிதே? 200 ரூபாய் தாண்டினதில்லை பெரியவா அப்படின்னார் அர்ச்சகர். உடனே சந்திரமௌலீஸ்வர்கிட்ட அவர் சொன்னார், பெரியவா எனக்கு வயசாகிடுத்து, கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படி சொன்னேன். நான் போகலன்னாக்கா ஜுரகேஸ்வரர் கோயில் இருக்கிறது இங்கே இருக்கிற பல பேர் தெரிஞ்சிருக்காது. நான் என்னையே சுற்றி இருந்திருப்பா. நான் போனதால் மற்றவளும் அங்கே போனேன். குருக்குழுக்கும் 3000 ரூபா வருமானம் கிடச்சிது. அவருக்கும் ஜுரகேஸ்வரர் படி அளந்துட்டார் இல்லையா அப்படி சொன்னோடனே, பெரியவா நான் தப்பு பண்ணிட்டேன் பெரியவா அப்படி சாஷ்டாகமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு சொன்னவர் இந்த சந்திரமௌலி கணபாடிகள். சிவராத்திரி நடந்தது. அதாவது பெரியவா அனுகிரகத்தால் 3000 ரூபா தட்சிணையாக வந்தது. நீங்கள் கோயிலுக்கு வந்தனால தான் ஏராள பக்தர்கள்லாம் வந்ததா கூடினா இல்லையா, அதனால தான் வந்தது அப்படின்னு அர்ச்சகர் சொன்னார் இல்லையா. அதான் மகாபெரிவா. ஏழைகளுக்கும் கருணை புரிய விரும்பும் மகாபெரிவான்னாக்கா யாராலையும் இருக்க முடியாது. அவர் அவ்வளோ தகமான மனசு. மகாபெரிவா சரணம்.